கொஞ்சம் கூட ஒரு இறங்கிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். ஒரு 12,000 கிராம் வருவதற்கு கூட. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆனா இப்ப இவ புதுசா வந்திருக்காங்க, இவருடைய அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து ஒரு பதவி ஏற்ற உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்த ஆரம்பிப்பார். ஸோ கோல்டு தான் ஏற்கனவே ததும்பி நிற்குதே, வித்துருவோம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவோன்னு அங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புது பையர்ஸை பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். 5 பவுன் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 3 பவுன் வாங்குங்க, இல்லை 2 பவுன் வாங்குங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கிராமுக்கு 1000 ரூபாங்கும் போது நீங்கள் பவுனுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். முன்பே நான் சொல்லியிருக்கேன், வாலட்டாலிட்டி அதிகம். ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் உள்ள ஒரு உலோகம். ஆனால் சடனாக இப்படி ரிவர்சல் வந்ததுனால ஐயோ நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிருமோ அப்படின்னு பேனிக் ஆக வேண்டாம். ஜனவரி பிப்ரவரி மட்டும் வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு 5000மோ ஒரு 10,000மோ இருக்குது. இப்போ நான் சில்வரில் போடவா கோல்டில் போடவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 12,000க்கு போயிருக்கோம். ஆனால் நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேனிப்புலேட் பண்ணி 16,800 வரைக்கும் கொண்டு போயிட்டு பழையபடி யூஎஸ் ட்ரேட் டீல் நடந்த பிறகும் கூட அதை காரணமாக காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரெட் நூல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். 2026 அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஹிஸ்ட்ரியிலே இப்படி ஒரு ஸ்டார்ட் வந்து இருந்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்க ஆனா ஒரு விஷயம் கணிச்சிருந்தீங்க, பட்ஜெட்க்கு முன்னாடி கரெக்டாக 15,000 நெருங்கும் தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்த்தா கோல்டோட ஆல் டைம் ஹையே 16,800 வரைக்கும் போய் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. 14,000 வந்து வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் வேறு போயிட்டுருக்கு மேம். இந்த ஒரு ஸ்டார்ட் நீங்கள் ஆல்ரெடி கணிச்ச மாதிரி இவ்வளோ தூரம் போகணும்னு எதிர்பார்த்தீங்களா? நான் பட்ஜெட் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையாம்மா. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அது 13,800 14,000 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பட்ஜெட்டும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரேலி கொடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தபடியே ஒரே ஒரு நாளில் நானே எதிர்பார்க்கல, கெஸ் பண்ணேன். ஆனால் ஒரே நாளில் கிராம் 1000க்கும் மேலே ஏறி 16,800 அப்படின்னு போயிடுச்சுங்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு நாள்லேயே கிராம் 1000 ரூபா ஏறுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்பைக்கு. ஸோ அதனால் எப்போதுமே நேயர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரே நாளில் கிராமுக்கு 1000 ரூபாய் ஏறுது, 500 ரூபா ஏறினாலே அதிகம். ஒரு கிராமுக்கு சொல்கிறேன், பவுனுக்கு ஏறுறதுங்கிறது சாதாரணமானது, எப்போதும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே கிராமுக்கு 1000 ரூபாய் ஏறுது, 2,000 ரூபாய் ஏறுதுன்னா அதை பார்த்து எப்போதுமே என்ன பண்ணாதீங்க, பேனிக் ஆகிடாதீங்க. அதனால தான் நான் மறுபடியும் நம்ம நேரில் சொல்லிட்டே இருந்தேன், நீங்கள் தங்கம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய தினம் கிராம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பேப்பர்லேயோ இல்லை டிவி சேனல்லையோ இல்லை சோஷியல் மீடியாலையோ பார்த்துட்டு அப்புறமா போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அன்றைய தினம் போய் அவசரமாக வாங்கியிருந்தாங்கன்னா 16,800. இன்றைக்கு ஒரு கிராம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 14,000. 2,800 ரூபா ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக 1 பவுன் எடுத்திருப்பாங்க, 2 பவுன் எடுத்திருப்பாங்க, 5 பவுன் எடுத்திருப்பாங்க. அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு இறங்கியிருக்கும். ஸோ ஒரு சின்ன மன கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால்தான் தங்கம் வந்து தழும்பி தான் நின்றுச்சு. தங்கமும் சரி, நம்மள்ட்ட வெள்ளி அதுக்கு மேலே. ஸோ 2 பேருமே போன ஒரு வருஷமாக போட்டி போட்டுக்கொண்டு என்றைய தினம் இறங்குவாங்க. ஏன்னா 14 வரும்போது இறங்கும்னு எதிர்பார்த்தோம், 10லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 10,000 வரும்போது இறங்குன்னு எதிர்பார்த்தோம், இறங்கலை. அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்பைக் கொடுத்தாங்க 12,000. அப்பையும் ஏன்னா ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிராமுக்கு 1000 ரூபாய் ஏறிக்கொண்டே இருந்தது. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வெனிசுலா கிரீன்லாந்து பிரச்சனையை எடுத்தோன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு 14,000 வரும்போதாவது தங்கம் விலை இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இறங்கலை, இன்னும் அதிகமாகி போன 29ஆம் தேதி 16,800. வெள்ளியும் சளைச்சதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 425 வரைக்கும் கிராம் வந்து 425 ரூபா தொற்றுக்கு. இதுதான் இப்போது உள்ள ஆல் டைம் ஹை. ஆனால் இவ்வளவு வேகமாக எந்த ஒரு விஷயமும் சரி, அது வந்து நான் மார்க்கெட்டில் பார்த்த வரைக்கும், அது ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, க்ரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, கோல்டு சில்வர், இப்போ நீங்கள் ரீசெண்டாலாம் பார்த்துருப்பீங்களே பிட்காயின், எதுவாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக ஏறிக்கொண்டே இருக்கும்போது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டம்ளரில் தண்ணி ததும்பி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், எப்போ வேணாலும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அது தழும்ப ரெடியாக இருக்குது, கீழே விழுந்துடும்.
இந்த சிச்சுவேஷன் தான் இப்படி இறங்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் காரணம் நம்மளுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். என்ன பண்ணியிருக்காரு, ஃபெடரேஷனில் அந்த பேங்க்குடைய கவர்னராக ஒரு புது கவர்னரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜெரோம் பவல் மே மாதத்தோட அவருடைய பதவிக்காலம் முடியுது. ஸோ அடுத்ததாக யாரை நியமிக்கணுங்கிறது அவங்களுடைய கவர்மெண்ட் படி ட்ரம்ப் பேர் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டார், கெவின் வார்ஷ். ஜெரோம் பவல் இருந்த காலகட்டத்தில் எல்லாமே அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைத்து கொண்டே இருந்தார். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைத்து கொண்டே இருக்கும்போது பாண்டு மற்ற எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் புதுசாக வந்திருக்காரு, இவருடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். இவர் கமாடிட்டி சைடு பெருசாக கோல்டு சில்வருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது இல்லை. அவர் டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு என்ன வழி அந்த மாதிரி தான் பண்ணுவார். பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொண்டவர் அப்படிங்கிற தகவல் அவரை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மிக முக்கியமான காரணம் அடுத்த நாளே கோல்டு இறங்கிறதுக்கு. ஸோ இப்போ அடுத்தடுத்து பதவி ஏற்ற உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பார், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்த ஆரம்பிப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பாண்ட்ஸுக்கு ஷேர் மார்க்கெட் சைடே வர ஆரம்பிப்பாங்க. பணம் தேவையில்லையா, ஸோ கோல்டு தான் ஏற்கனவே ததும்பி நிற்கிதே, விற்றுருவோம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவோன்னு அங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பணத்தை எடுத்து கொண்டு எங்கே போட ஆரம்பிச்சிருவாங்க, பாண்ட்ஸ்லையும் டாலர்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஒரு ரொட்டேஷன் தான். எந்த இடத்துல பீக்கில் இருக்குதோ நல்லா தெரிஞ்சவங்க அந்த பீக்கில் போய் வாங்க மாட்டாங்க. அந்த பீக்குங்கிறது எப்படி தெரியும், இப்போ நான் 14,000 பீக்கு தான், 15,000 பீக்கு தான், 16,000 பீக்கு தான். ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஸ்பைக்கு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பீக்கு தான். ஸோ அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்லா தெரிஞ்சவங்க மார்க்கெட்டில் இருந்தவங்க ஒரே நாள் அப்படி தூக்குறாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கண்டிப்பாக இறங்க ஆரம்பிச்சிடும். நாம் பேசிகிட்டு இருக்க இன்றைய தினத்தில் ஸ்பாட்டில் வெள்ளி கிராம் 280 ரூபா அப்படிங்கிற இடத்துல போயிட்டுருக்கு. நம்மளுடைய கோல்டு 22 கேரட் 14,000 அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. நான் முதல்ல புது பையர்ஸுக்கு சொல்லிடுறேன். புது பையர்ஸை பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைய தினம் நடந்த அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலு. கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தனை நாளாக வரியை போட்டு வீசிட்டு இருந்தவர் இன்னைக்கு கொஞ்சம் மனசு மாறி நமக்கு 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 25% இருந்தது, அதை 18% குறைச்சிருக்காரு. ஏஷியா லெவலில் பார்க்கும்போது நம்மளோடது கம்மியாக இருக்குது, மற்ற கண்ட்ரியை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் என்ன ஷேர் மார்க்கெட் டவுனில் இருந்தது. ஸோ இங்கே மக்களோ இல்லை முதலீட்டாளர்களோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு இவங்கெல்லாம் அடுத்து இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் யூஎஸ் ட்ரேட் டீல் முடியும் போது கண்டிப்பாக கோல்டில் இறக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒன்று தான். அது என்னென்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இறக்கியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுவே நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, 14,000 இருக்கும்போது யூஎஸ் ட்ரேட் டீல் போயிருந்தா அப்பையும் கண்டிப்பாக இறக்கம் வந்திருக்கும், 12,000க்கு போயிருக்கோம். ஆனால் நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேனிப்புலேட் பண்ணி 16,800 வரைக்கும் கொண்டு போயிட்டு பழையபடி யூஎஸ் ட்ரேட் டீல் நடந்த பிறகும் கூட அதை காரணமாக காமிக்கிறாங்க, அதனால் கூட இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக போன வாரம் ஏறாமல் இருந்திருந்தா நமக்கு இன்னும் கூட 2,000 ரூபா வரைக்கும் கிராமுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நடுவில் தூக்கிட்டாங்களே, ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். இருந்த போதிலும் இன்னும் கொஞ்சம் சற்று ஒரு இறக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரேட் டீல்னால கமாடிட்டியில் கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்கும். ஏன்னா கொதிச்சு பப்ளிங் ஸ்டேஜில் இருந்தது, இப்போ பபுள் உடஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இறங்கிட்டு அப்புறம்தான் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். மேபி ஒரு 12,000 கிராம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஒரு கிராம் இப்போ 14,000 போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த நாளே கொஞ்சம் ஏறுதே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். உடனே பயப்படுவாங்க, சரி நம்ம மாடி போய் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப இறங்கியிருக்கு இல்லையா, இறங்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஏறிட்டு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்த ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். அஸ் பர் டெக்னிக்கல் படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இறங்குவதற்கான, ஏன்னா இந்த யூஎஸ் ட்ரேட் டீல் இல்லாட்டினா ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். யூஎஸ் ட்ரேட் டீலு இந்த கவர்னர் புது கவர்னர் ஏதாவது பதவியேற்ற பிறகு அவர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா ஜெரோம் பவலோடது அடுத்து ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவர் இன்னும் கூட குறைக்க தான் போகிறாரு. ஜெரோம் பவலை பொறுத்த மட்டும் அவர் குறைத்து கூட தான் இருப்பார். குறைக்கும் போது உங்களுக்கு கோல்டு விலை பெருசாக உங்களுக்கு இறங்காது. ஒன்று அந்த இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆகி நிற்கும், பெரிய மூமெண்ட்டு கொடுக்காது. ஏன்னா அவருடைய கடைசியான ஃபெடரேஷன் ரேட் கட்டு
அதுக்கப்புறமாக இவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா, புது கவர்னர் வராரு அப்படின்னா நிச்சயமாக கமாடிட்டிக்கு எதிரான முயற்சிகள் தான் அவர் எடுப்பார். அப்போ உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரெசன்ட் கண்டிஷனை பொறுத்த மட்டும், தங்கத்தை பொறுத்த மட்டும் புதிதாக வாங்க நினைப்பவர்கள் இறங்கும் போதெல்லாம் 14,000 வாங்கணும் முடிவு பண்ணுறீங்களா, 5 பவுன் வாங்கணும் முடிவு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 3 பவுன் வாங்குங்க, இல்லை 2 பவுன் வாங்குங்க. இன்னும் கொஞ்சம் குறையுதான்னு கொஞ்சம் பாருங்கள், அந்த இடத்துல போய் வாங்குங்க. இப்படி பல்காக வாங்குறத கடைக்கு போய் கஷ்டப்பட்டு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கிராமுக்கு 1000 ரூபாங்கும் போது நீங்கள் பவுனுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம அது வேறு மேக்கிங் சார்ஜ் வேறு எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அதை கொஞ்சம் யோசித்து சிறுக சிறுக இறங்க நல்லா பார்த்துட்டு போய் வாங்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோங்க, அதாவது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுருக்கோங்க, அதை போய் செல் பண்ணி அதை நீங்கள் பணமாக்க போகிறது இல்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க உங்களுக்கு எப்போ பணம் தேவை ஏற்படுதோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதை செல் பண்ண போகிறீங்க. இந்த ஷார்ட் டேர்மில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு கோல்டை பொறுத்த மட்டும் இடிஎஃப் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து 90 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 125 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இடிஎஃப்பில் வாங்கினவங்க ஒரு ஷார்ட் டேர்மில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு லாபம் வந்து ஒரு 20,000 ரூபா இருக்குது, இல்லை ஒரு 50,000 ரூபா லாபத்தில் இருக்கீங்கன்னா அந்த லாபத்தை மட்டும் புக் பண்ணியிருக்கேன், மீதி இருக்கிறது இருக்கட்டும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு 50 யூனிட் வந்து லாபத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மீதி நீங்கள் 100 வாங்கி வச்சுருக்கீங்க, 50 நிறுத்திக்கோங்க, 50 மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் விற்ற ரேட்லேருந்து திருப்பி கீழே இறங்கி வந்தால் மட்டும் வாங்குங்க. திருப்பி ஏறின பிறகு மறுபடியும் ஓடி போய் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. ஸோ அதனால் விற்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரேட்டில் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். போன வாரம் ஏறும்போதே புக் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போதே நம்ம புக் பண்ணியிருக்கணும். இன்னுமே நான் கையில் வச்சிட்ருக்கேன், இன்னும் ஏறிடுமா நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய அபிப்பிராயம் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அவங்களுக்கே சொல்லியிருக்கேன், நான் கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்பில் வாங்கின ஆள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய லாபத்தை பட்ஜெட் அன்னைக்கு நான் வந்து அடுத்த நாள் கவனிக்கல, ஊரில் இருந்ததுனால பட்ஜெட் அன்னைக்கு லாபம் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் புக் பண்ணிட்டேன். ஸோ மீதி உள்ளது ஒரு கொஞ்சம் யூனிட்டை வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். திருப்பி நான் விற்ற இடத்துலேருந்து மறுபடியும் இறங்குனா மட்டும் வாங்குவேன், இல்லையா இந்த யூனிட்டே போதுமே, இது மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், எனக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு கோல்டு சில்வர் பபிள் ஸ்டேஜில் இருந்த காரணத்தினால கொஞ்சம் உங்கள் ப்ராஃபிட்டை ஏற்கனவே வச்சுருக்கவங்க புக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமா. சில்வர் வந்து வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இப்போ போன வருஷம் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு நிலை இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசும்போது 280 வந்து இருக்கு ஒரு கிராமம். ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து சில்வர் தான் சந்திச்சிருக்கு. இந்த சில்வர் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் கதறிக்கிட்டு இருப்பாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சில்வரை பொறுத்த மட்டும் தங்கத்தை விட வந்து முன்பே நான் சொல்லியிருக்கேன் வாலட்டாலிட்டி அதிகம். ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் உள்ள ஒரு உலோகம். இது நமக்கு கோல்டு அப்படி கிடையாது, நீங்கள் கவனித்து பாருங்களே தெரியும். சில்வர் வந்து இந்த முறை அதிகமான அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரே நாளில் 40% இறங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிராம் 280 இருக்குது. வெள்ளி இடிஎஃப் வாங்கி வச்சுக்கணும்னு அதான் சொல்கிறேன். ஸோ முன்னாடியே 300 தாண்டி இருக்கும்போதே நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாங்கின ரேட்டே 300 தான் வச்சுக்கோங்களேன், ஏன்னா இன்னும் இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸோ வெள்ளி சில்வர் இடிஎஃப்பை பொறுத்த மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். நான் 300 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன், 320 வாங்கியிருப்பாங்க, 310 வாங்கியிருப்பாங்க. பட் 400 போயிடுச்சு. ஆனால் அன்றைய தினம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்னும் 500 போகும் 600 போகும்னு எதிர்பார்த்து தே ஆர் வெயிட்டிங். ஆனால் சடனாக இப்படி ரிவர்சல் வந்ததுனால ஐயோ நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிருமோ அப்படின்னு பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா சில்வர் அப்படிங்கிறது நான் முன்பே சொன்ன மாதிரி உலோகம் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் உள்ள ஒரு பொருள். செமிகண்டக்டர் வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டருக்குலாம் 40,000 கோடி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் யூசேஜுக்கும் அதிகமான அளவுக்கு தேவைப்படுது. இப்போ அடுத்தடுத்து நமக்கு அதோடைய யூசேஜ் நமக்கு நிறைய தேவைப்படுது. இது எல்லாமே வந்து சில்வரில் வந்து வாலட்டாலிட்டி தங்கத்தை விட அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே 300 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் வாங்கணும். ஸோ அந்த இடத்துல வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜ் ஆகிக்கும், நம்ம தப்பிச்சுக்கலாம். என்கிட்ட பணமே இல்லை, நான் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க பொறுமையாக அமைதியாக இருப்பது தான் நல்லது. இறங்க இறங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், வாங்கிட்டே வாங்க, ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோங்க. புதுசாக வாங்குறவங்க நான் இந்த இடத்துல போய் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபரணமாக போகும்போது 280 போயிட்டுருக்குமா, இன்னும் ஒரு 250 அதுக்கு அடுத்தபட்சமாக 230 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஒரு இறக்கம் இருக்குது. அந்த இடம் வரைக்கும் ஏன்னா சில்வர் வந்து உலக லெவலில் வந்து தற்போது $80 அப்படிங்கிற இடத்துல போயிட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு 70 ஈவன் $50 கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய கணிப்பு அது ஒரு $70 வரைக்குமாவது வரும். ஸோ அதிகபட்சமாக ஒரு கிலோ 2 லட்சம் ரூபா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2,80,000 அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 80,000 கூட இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால புதுசாக வாங்குறவங்க நான் முன்பே சொன்ன மாதிரி கோல்டுக்கு சொன்ன மாதிரி தான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ETF வாங்கினாலும் சரி, நீங்கள் உலோகமாக போய் காயின்ஸ் வாங்குறவங்க, பாரா வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, எனக்கு வந்து இந்த இடம் தான் ஓகேன்னு தெரியுது, அப்போ இறங்குனாலும் ஏறினாலும் கவலைப்படாதீங்க. அதுதான் நான் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்கிறது. ஸோ சில்வர் வெள்ளி அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த மட்டிலும் சற்று இறங்குமுகமாகத்தான் இருக்கும். இப்போ 2-3 நாள் ஏறுற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கும். பொறுத்திருந்து வாங்குங்க. ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு $5 ஆகணும்னு ஓடி போய் வாங்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு 50% இறங்கின பிறகு மறுபடியும் வாங்கலாமா அப்படின்னு யோசிங்க. ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா திருப்பி அதோட ரேலி ஆரம்பிக்கும். அதே மாதிரி சடனாக பயங்கரமாக இறங்கும். ஒரே நாளில் உங்களுக்கு $1000 இறங்குதா, பயப்படாமல் அன்றைக்கி வாங்குங்க. இன்னும் இறங்கின்னு பயப்படாதீங்க. அது அந்தளவு டீப்பாக இறங்கியிருக்கு. அடுத்த நாள் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஸோ பெரிய லெவலில் ஸ்பைக் வரும்போது அதை வாங்குவதற்கோ விற்பதற்கான ஒரு சிச்சுவேஷனான ஒரு ப்ரைஸாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, மாறி நடந்தோம்னா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு மனக்கவலைகளும் நிறைய லாஸும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம இப்போ அந்த ஸ்பைக் இப்போ ரீசெண்டாக நடந்த மாதிரி February மந்த்லேயும் திடீர்னு அந்த ஒரு ஸ்பைக் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த மாதமும் அந்த ஒரு நாள் அந்த ஸ்பைக் வரும், நான் கரெக்டாக அன்றைக்கி வந்து வித்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது பாசிபிளாக நடக்குமா? February மாதத்தை பொறுத்த மட்டும் டவுன் சைடு ஸ்பைக் போகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அப்சைட் ஸ்பைக்குன்னா அந்த ஒன் அண்ட் ஓன்லி மிஸ்டர் ஜெரோம் பவல் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்கள் கோல்டில் ஒரு சின்ன ஸ்பைக்கை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் கடைசியாக கொடுக்க போகிற ஃபெட் மீட்டிங்கில் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதனால் நமக்கு மறுபடியும் லைட்டாக திருப்பி ஒரு புல் பேக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்த புது கவர்னர் வந்தாருன்னா ஸ்பைக்கு டீப்பாக கீழே இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் MCXல ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஹெட்ஜிங் மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 கவர்னர் மாறுறாங்க, ஒருத்தவங்க உள்ளே வராங்க, இதெல்லாம் பெரிய லெவலில் மாற்றங்களை உண்டு பண்ணும். ஒரு பை மட்டும் வச்சுக்கிறது இல்லை, அடுத்த மாதம் கான்ட்ராக்டை செல்லும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைத்துக்கொண்டு நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணிங்கன்னா MCXல தான் பயங்கரமாக அடி வாங்கும். ஏன்னா அங்கே வந்து லிவரேஜ் யூஸ் பண்ணுறதுனால. MCX ட்ரேடர்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ஹேர்ஃபுல்லாக ஹெட்ஜிங் பண்ணிக்கொண்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறது நல்லது. அதுவே ஷார்ட் டேர்மில் நான் ETF வாங்குறவங்களா இருக்கிறேன், ETF விற்கிற ஆளாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க பல்க்கு குவான்டிட்டியாக வாங்காமல் பிரித்து வாங்குங்க, பிரித்து விற்றுருங்க. இதில் 3வது கடைசியாக வர்றவங்க நம்மளுடைய நேயர்கள் ஆகிய லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஸோ அதனால் எப்போ இறங்கிறதுக்கான வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ ஒரு புது சிச்சுவேஷன் கொஞ்சம் இறங்கியிருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம், தாராளமாக வாங்கலாம். 16,800 வாங்கிறதுக்கு 14,000 பரவாயில்ல இல்லையா? ஆனால் ஒருவேளை 12,000க்காகவும் வெயிட் பண்ணுங்க. அந்த இடம் வந்தால் நம்ம மறுபடியும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் கொஞ்சம் வாங்கலாம். ஸோ பொறுத்திருந்து பவுன் வாங்குறவங்களாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பிரித்து அலுப்பு பார்க்காம நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஏற்ற இறக்கங்களையும் நம்ம பயன்படுத்தி பெரும்பாலும் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு வெளில வரலாம். இந்த ஜனவரி February மட்டும் வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு 5,000மோ ஒரு 10,000மோ இருக்குது, இப்போ நான் சில்வரில் போடவா கோல்டில் போடவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன்? ரெண்டும் பிரித்து போடுங்க. சில்வர் வந்து ரொம்ப வேகமாக உங்களுக்கு இறங்கினாலும் கோல்டு பெருசாக உங்களை இறங்கி பேனிக் பண்ணாது. ஸோ உங்களை 5,000 ஸ்திரமாக நிற்கும். மொத்தமாக கொண்டு போய் 5,000 கோல்ட்லேயோ இல்லை 5,000 சில்வரில் போடாமல் இப்போ நமக்கு டைம் கிடச்சிருக்கிறதுனால எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை முதல்ல அமௌண்ட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டையும் இப்போ 2,800 வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷனில் நான் 1,250 வாங்குகிறேன், இப்போ மறுபடியும் இறங்குச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் போய் அங்கேயும் டபுள் குவார்ட்டராக பிரிச்சுக்கணும். அதை பிரித்து வச்சுக்கோங்க. இறங்கும் போது மட்டும் வாங்குங்க, ஏறும்போது அமைதியாக விட்டுருங்க. ஸோ இப்படி தான் இந்த சிச்சுவேஷனை கையாளணுமா, இல்லாட்டின்னா நமக்கு வந்து வாங்கின பிறகு இறங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே டைவர்சிஃபைடு, ஒரு சிங்கிள் அது கோல்டு சில்வராக இருந்தாலும் சரி ஒரே இதில் போய் டம்ப் பண்ணாதீங்க. 1,00,000 வச்சுக்க ஒருத்தவங்க கேட்டாங்க 300 320 போகும்போது நான் வாங்காதீங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். 320 போகும்போதே
நான் வந்து 1,00,000 ரூபாயும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் சில்வரில். நோ அப்போ யோசிச்சு பாருங்கம்மா, அவங்க 1,00,000 ரூபா போட்டுருந்தா இப்போ 50,000 வந்துடும். ஏன்னா 220 வந்துருச்சு கோல்டு ETF பொறுத்த, சில்வர் ETF பொறுத்த மட்டும். அப்போ என்ன ஆயிருக்கும்? நீங்கள் அதில் பண்ணாதீங்க. ஸோ எப்போதுமே மார்க்கெட்டையும் ஷேர் மார்க்கெட்டும் அப்படி தான் பீக்கில் இருக்கும்போது வேண்டாம். ஏன்னா டெக்னிக்கல் படி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், RSI. அது வந்து அப்போல்லாம் பீக்கில் இருந்தது, 90லாம் டச் பண்ணிடுச்சு. 70 டச் பண்ணாலே இறங்கிடும்னு பயப்படுவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கும்போது அது நம்ம வெள்ளி வந்து 87 90லாம் தாண்டிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல எப்போயோ அடி வாங்க போகுது. அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டே இருந்துச்சு 70 தாண்டின பிறகு. நமக்கு 320 தாண்டின பிறகே அது RSI வந்துருச்சு. இன்னும் இவங்க 400லாம் போன அன்றைக்கெலாம் 87லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இறங்கிடும். இப்போ RSI வந்து 50 தாண்டி கீழே வந்திருக்கு. 30 டச் பண்ணிருச்சுன்னா பெரும்பாலும் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் பை ஆகிடும். ஸோ அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறதும் இந்த கோல்டு சில்வருக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸோ அதனால் கீழே இறங்கும்போது வாங்கிக்கோங்க, 2ஆக பிரித்து வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நன்றிம்மா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.